ஹாய் காய்ஸ், வெல்கம் மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இல்லை, கொஞ்சம் சேடாக தான் இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு எப்படி சொல்கிறது, மனசு கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நான் 3 மாதமாக இருக்க பார்த்தீங்களா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா டாக்டர் இப்படி சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு இப்படி சொன்னாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ வாங்க ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்ன ஆச்சுன்னா, மந்த்லி நான் செக்கப் போவேன் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் இந்த மந்த்லி நான் வந்து செக்கப் போயிருந்தேன். ஸோ செக்கப் போயிட்டு பார்த்தாங்க, ப்ரெஷரு பிபி எல்லாமே பார்த்துட்டு நார்மலு ஹைட்டு வெயிட் எல்லாம் பார்த்தாங்க. போன மாதம் விட இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ நான் வந்து குறைஞ்சிட்டேன். போன மாதம் 2வது மாதம் பார்த்திங்கன்னா 58 கிலோ இருந்தேன். இந்த மாதம் பார்த்திங்கன்னா 56 கிலோ. ஆமாம், 2 கிலோ குறைஞ்சிருக்கேன். 2 கிலோ குறைஞ்சிட்டேன். அப்புறம் சொன்னாங்க, ஏன் 2 கிலோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், இந்த வாமிட் எடுக்கிறது, டயர்டாக இருக்கிறது, அப்பப்போ சாப்பிடாமல் படுத்துக்கிறது, அப்பப்போ சாப்பிட்றப்போ வாமிட் எடுக்கிறது, அதே வயிறு வந்து காலியாக இருக்குங்காட்டி வெயிட்டு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னேன். அப்படியெல்லாம் எப்படி இருக்கலாம், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, என்னத்தான் வாமிட் வந்தாலும் நல்லா சாப்பிட்ணும், நல்லா காய்கறி ஹெல்த்தியானதெல்லாம் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னாங்க. நானும் சரிங்க இந்த டைம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க வந்து சரி வாமிட் வராமல் இருக்கிறதுக்கு மாத்திரை எழுதி தரேன், போய் வாங்கிக்கோ அப்படின்னாங்க. சரின்ட்டு மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. அப்புறம் எல்லாமே வந்து முதல்ல நான் ஃபஸ்ட்டு மாதமாக இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா 5 மாதத்துல தான் எனக்கு எல்லாமே வந்து நடந்துச்சு. எல்லாமே வந்து எடுத்தேன். இந்த டெஸ்ட்டு இருக்குது பார்த்திங்களா, தைராய்டு, ரத்தம், குளுக்கோஸ் எல்லாமே வந்து எனக்கு 5 மாதத்துல 4 மாதத்துல தான் எடுத்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப டோட்டலாகவே மாறிடுச்சு எல்லாமே. அப்போதைக்கு இப்போ மாதமாக இருக்கேன், சரி இந்த செக்கப் பண்ணு, அந்த செக்கப் பண்ணுன்னு அப்படியே டக்குன்னு எல்லா செக்கப் பண்ணிடுறாங்க 2 மாதத்தில். இப்போ 3வது மாதம் நடந்துட்டு இருக்குங்காட்டி எனக்கு வந்து குளுக்கோஸ் செக்கப் வந்து நான் எடுக்காமல் இருந்தேன், குளுக்கோஸ் டெஸ்ட்டு. அதனால் குளுக்கோஸ் வந்து குடிக்க சொன்னாங்க. 2 மணி நேரம் இருந்தேன், குடிச்சிட்டு குளுக்கோஸ் நார்மல் தான், உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அப்புறம் தைராய்டு பார்த்தாங்க, தைராய்டும் உங்களுக்கு நார்மல் தான். ப்ளட் எல்லாம் பார்த்தாங்க, ஓ நெகட்டிவ்னு சொன்னாங்க. ஓ நெகட்டிவா நீங்கள், இதெல்லாம் ரேரான ப்ளட்டே ஆச்சே அப்படின்னாங்க. ஆமாங்க அப்படின்னு. அப்போ ஃபஸ்ட்டு குழந்தைக்கெல்லாம் நீங்கள் வந்து ப்ளட்டு ஏற்றிருப்பீங்களா அப்படி இப்படின்னாங்க. நாங்கள் வந்து ப்ளட் ஏற்றல, ரத்த குளுக்கோஸ் தான் ஏற்றினாங்க அப்படின்னா, ப்ளட் இல்லாமல். சரி ஓகே, இந்த இதுலேயும் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தான் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டாங்க. நான் வந்து சொன்னேன், அப்போ வந்து ப்ளட்டு இல்லைங்காட்டி தான் எனக்கு வந்து ரத்த குளுக்கோஸ் ஏற்றினாங்க. ஒரு 11 பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னு. அப்போ உங்களுக்கு இந்த டைமு ப்ளட் இல்லைன்னா உங்களுக்கு ஏற்றி தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. நீங்கள் யாராச்சுக்கிட்ட அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்கன்ட்டாங்க. நான் எங்கே போய் யாருக்கிட்ட போய் ப்ளட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. என்னன்ட்டாங்க, இன்னும் டைம் இருக்குது, 5 மாதம் தான், 3 மாதம் தானே நடக்குது, இன்னும் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் சாப்பிட்டு ப்ளட்டு ஏற்றிக்கோங்க அப்படின்னாங்க. எல்லாமே நான் நார்மலாக மாதம் செக்கப் போகிற மாதிரி போனேன். போய் பார்த்தா எல்லாமே நார்மல் சொன்னாங்க. தைராய்டு, ப்ரெஷர் எல்லாமே நார்மல். ஆனால் திடீர்னு ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா, ப்ளட்டு மட்டும்தான் எனக்கு வந்து கம்மியாக இருக்கிறது காரணமே. ஏன்னா ப்ளட்டு வந்து எனக்கு என்னன்னு தெரியல. நானும் எல்லாமே சாப்பிட்டு தான் பார்க்குங்க பாருங்கள். இப்போ கூட 2 மாதுளப்பழம் உரித்து சாப்பிட்டு தான் இருக்கிறேங்க. எல்லாமே ட்ரை பண்ணி தான் பார்க்குறேன். பேரிச்சம்பழம் சாப்பிட்றேன், மாதுளப்பழம் சாப்பிட்றேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு திராட்சை இருக்குது பார்த்திங்களா, அது தண்ணியில் ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் அந்த தண்ணியை குடித்து அந்த திராட்சையும் சாப்பிட்றேன். பாதாம், காஜு, சுண்டல், என்னால் முடிஞ்சது எல்லாமே சாப்பிட்ருக்குறேன். வாரம் 2 நாளைக்கு 3 நாளைக்கு கீரை, இது எல்லாமே சாப்பிட்டு தான் இருக்கேன். பட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளட்டு கம்மியாக தான் இருக்குதுன்ட்டாங்க. அப்படியே ஏற்றி சொன்னாங்காட்டி நீங்கள் பெரிய ஜிஹெச்சுக்கு வந்து நான் எழுதி கொடுக்குறேன், ப்ளட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுவாங்க அப்படின்னாங்க. நானும் வந்து பெரிய ஜிஹெச்சுக்கு போய் அங்கேயும் போய் செக்கப் பண்ணேன். அங்கே வந்து என்ன சொன்னாங்க, இவ்வளோ ப்ளட்டு கம்மியாக இருக்குது, இவ்வளோ ப்ளட்டு கம்மியாக இருக்கக்கூடாது, ஒரு 10 பாயிண்டாச்சும் இருக்கணும், இந்த ப்ளட்டு உனக்கே கரெக்டாக இருக்கும், குழந்தைக்கு என்ன ப்ளட்டு வந்து போகும், குழந்தைக்கு சேர்த்து ப்ளட்டு தானே நாங்கள் வந்து உங்களை ஏற்ற சொல்கிறேன், நீ ஒரு 10 பாயிண்டாச்சும் இருக்கணும், 10 பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அது என்ன சொன்னாங்க, ப்ளட்டுக்கு இது ஏற்றுற மாதிரி இருந்தால் சுகாதார ஹாஸ்பிட்டலில் என்னென்னாங்க, நீங்கள் வந்து பெரிய ஜிஹெச்சில் போய் கேட்டுவாங்க, இந்த மாதிரி ப்ளட்டுக்கு இது ஏற்றுற மாதிரி இருக்குமா அப்படின்னு. நான் இந்த பெரிய ஜிஹெச்சுக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே வந்து என்ன சொன்னாங்க, இப்போதைக்கு ப்ளட்டு இருக்கிறது போதும்,
இப்போதைக்கு மட்டும் போதும். ஆனால் 5 மாதத்துக்கு அப்புறமா ப்ளட்டு எப்படி இருந்தாலும் ஒரு 11 பாயிண்ட் 10 பாயிண்ட் ஆச்சு இருக்கணும் கன்ஃபார்மாக அப்படின்னாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அயன் டேப்லெட்டு, காய்கறி, ட்ரை ஃப்ரூட்டு, நல்லா வந்து சத்தான கீரை அந்த மாதிரி எல்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்லா ப்ளட்டு ஏற்றினா தான் குழந்தைக்கும் ப்ளட் இருக்கும், உனக்கும் ப்ளட் இருக்கும். இப்போ ஆப்ரேஷன் பண்ணோம்னா அந்த ஆப்ரேஷன்லேயே நீ அந்த 9 பாயிண்ட் ப்ளட்டே அது லாஸ் ஆயிரும். இன்னும் வந்து நீ உனக்கே அப்புறம் தெம்பு இருக்காது, சத்து இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் 11 பாயிண்ட் ஏற்றுனீங்கன்னா தான் ஒரு 2 பாயிண்ட் ஆப்ரேஷன் நடக்கிறப்போ 2 பாயிண்ட் ப்ளட்டு போயிடுச்சுன்னா கூட ஒரு 9 பாயிண்ட் ஆச்சு ப்ளட்டு இருக்கும், உனக்கு உடம்புக்கு கொஞ்சம் தெம்பு இருக்கும் அப்படின்னாங்க. சரிங்க மேடம் சொல்லிவிட்டு நான் வந்தேன். எனக்கு இதுதான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. போன மாதம் விட 2வது மாதம் பார்த்திங்கன்னா 9.3 தான் இருந்துச்சு. இந்த மாதம் 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா 9.6 தான். வெறும் 3 புள்ளி தான் வந்து எனக்கு வந்து ஏறி இருக்குது, அவ்வளோதான். இதுக்கே வந்து எனக்கு ரொம்ப டென்ஷன், எப்படின்னா மன உளைச்சல்னு சொல்லலாம். ஒரு சேடான ஒரு மூமெண்ட்டுக்கு நான் போயிட்டேன்னு சொல்லலாம். ப்ளட்டுக்கு நான் வந்து எல்லாமே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன், ஆனால் ஏறவே மாட்டேங்குது அப்படின்னு. இப்போ வந்து நான் வந்து என்ன ஆனாலும் சரி, அடுத்த செக்கப் போகிறப்போ இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா ப்ளட்டு ஏற்றணும். என்ன ஆனாலும் வாமிட் வந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, நம்ம எப்படி இருந்தாலும் மல்லு கட்டியாச்சும் எல்லாமே சாப்பிட்ணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணி சாப்பிட்ருக்கேன். ஏன்னா இந்த டைம்லலாம் சாப்பிட முடியலைங்க. ஏதோ ஒன்று சாப்பிட்டோம்னா கொமட்டு தான் அதிகமாக வருது, அதனால் சாப்பிடவே தோண மாட்டேங்குது. ஆனால் எனக்கு கொமட்டில் வந்தாலும் சரிப்பா உள்ளே தள்ளி நல்லா வயிற்றுக்குள்ளே தள்ளுற மாதிரியாச்சும் இருக்கணும் அப்படின்ட்டு சாப்பிட்டு தான் இருக்கேன். என்ன பண்ணுறது, பார்ப்போம். நானும் கடவுள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன். எல்லாமே நான் சாப்பிட்றேன், எப்படி இருந்தாலும் எனக்கு 10-11 பாயிண்ட் ப்ளட்டு ஏறிடணும். ஆனால் எனக்கு ஆப்ரேஷனுக்குள்ளே எனக்கு வந்து ப்ளட்டு ஏறிடணும்னு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கிறேன். நானும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன். பார்ப்போம், அடுத்த செக்கப் போகிறப்ப தான் தெரியும் எப்படின்னு. எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தைக்கு பார்த்திங்கன்னா இருந்துச்சு, கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கு வந்து என்ன, அப்போ வந்து 5 மாதம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் நீ வந்து இதுக்கப்புறம் சாப்பிட்டு எப்போ ஏற்றுவ அப்படின்ட்டு தான் எனக்கு ரத்த குளுக்கோஸுன்னு சொல்லி பெட்டில் சேர்த்து 6 நாள் வந்து அந்த குளுக்கோஸ் ஏற்றுனாங்க. ஸோ அதை ஏற்றுறப்போ எனக்கு ஒரு 11 பாயிண்ட் ஏறிடுச்சு. அதனால் ஆப்ரேஷன் வந்து பண்ணியாச்சு. யார்ட்டையும் நம்ம வந்து ப்ளட்டு கேட்கவே தேவையில்லை. அவங்க அதிலே ப்ளட்டு வந்து எனக்கு நல்லாவே 2 பாயிண்ட் ஊறிடுச்சுங்காட்டி யாராச்சிட்ட வந்து ப்ளட்டு எனக்கு கேட்க தேவையில்லை. அதனால் வந்து ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்துச்சு. இந்த டைமு வந்து எப்படி இருக்க போகுது என்னன்னு தெரியல. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், இந்த டைமும் எனக்கு வந்து ப்ளட்டு நிறைய இருக்கணும், ஆப்ரேஷனு நல்லபடியாக நடந்துடணும்னு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே சாப்பிட்டு. என் வீட்டுக்காரன் என்னை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கிறாரு, நீ ஒரு பைத்தியடி, எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இது பண்ணு அது பண்ணு, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறேன், எதுவுமே திங்க மாட்டேங்கிறேன். இதனால் பாரு எப்படி ஆயிடுச்சுன்னு, ப்ளட்டு கம்மியாக இருக்குது, இதுக்கப்புறம் ஆச்சு டைம் இருக்குது, இப்போ இதுக்கப்புறம் ஆச்சு நல்லா சாப்பிட்டு ஏற்றிக்கோ ப்ளட்டு அப்படின்ட்டுருக்குறான். எல்லாமே வாங்கி போட்டுட்ருக்குறான், ஆனால் சாப்பிட முடியலையே. இருந்தாலும் மல்லு கட்டி சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ மாதுளப்பழம் சாப்பிட்ணுன்னா எப்படி இருந்தாலும் அந்த வாயில் ஒரு மாதிரியாகி ஒரு கொமட்டும், ஆனாலும் நான் வந்து சாப்பிட்ருக்குறேன். அடுத்த செக்கப் போகிறப்ப தான் தெரியும் ப்ளட் எவ்வளோ ஏறி இருக்குதுன்னு. எனக்கு என்னென்னா ஒரு 10 to 11 12 பாயிண்ட் கூட அந்த அளவுக்கு தேவையில்லை, 10 to 11. இந்த 11 பாயிண்ட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா எனக்கு நிம்மதி. நானும் சுகரட்டியெல்லாம் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை சுகரட்டி என்ன ஆனாலும் சரி, வாரம் சுகரட்டி வாங்கி சாப்பிட்டு அதுலேயும் வந்து கொஞ்சம் ப்ளட் ஏற்றலான்ட்டு இருக்கிறேன். இப்போ தான் நர்ஸம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி காய்கறியெல்லாம் சாப்பிடு, ப்ளட்டு இன்னொரு டைம் செக் பண்ணோம், வந்துரு ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரம் ஹாஸ்பிட்டல் வேறு போய் ப்ளட்டு கொடுக்கணும், ப்ளட்டு கொடுத்து எத்தனை பாயிண்ட் ஏறி இருக்குதுன்னு பார்க்கணும். பார்ப்போம், கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ப்ளட் ஏற்றுறதுக்கு ஏதோ ஒன்று ஐடியா, இந்த மாதிரி அம்மாங்களா அக்காங்களா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் மாதமாக இருக்கிறப்போலாம் எப்படி ப்ளட்டு வந்து என்னென்ன சாப்பிட்டு ப்ளட்டு ஏற்றுனீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து அது தெரிஞ்சுக்கிறேன், நானும் வந்து அந்த இதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். தயவுசெய்து சொல்லுங்கள். நிறைய பேர்ட்டு நான் கேட்டுக்கிட்டேன், எல்லாருமே அதுதான் சொல்கிறாங்க, அந்த மாதிரி இது சாப்பிடு அது சாப்பிடு, எல்லாமே நான் வந்து சாப்பிட்டு தான் இருக்கேன். பாப்பா உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. 3 மாதம் செக்கப்பில் இப்படி தான் நடந்துச்சு எனக்கு. அடுத்த மாதம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு, அதையும் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ போடுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக முதல்ல வரும். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு இத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு. என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி, வணக்கம். ஸோ டடா, பாய் பாய்.